ராசிக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். சரி, உங்க ராசி உங்க கல்யாண வாழ்க்கை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல மேஷம். இவங்களுக்கு கல்யாணத்துல பாசம்தான் ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரங்களா அவங்க திருமண வாழ்க்கையில சுவாரஸ்யத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதாவது இவங்களுக்கு 2 விதமான ஆசைகள் இருக்கும்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு விசுவாசம்தான் ரொம்ப முக்கியம், குறிப்பா திருமணத்துல. கடகராசி கொஞ்சம் ஆதிக்கமா இருந்தாலும் அவங்க அன்பு அதை சமன் செஞ்சிடும். சரி, வாங்க அடுத்த 4 ராசிகளை பார்க்கலாம். சிம்மம், கன்னி, துலாம், அப்புறம் விருச்சிகம். சிம்ம ராசிக்காரங்க தன்னோட துணைய ரொம்ப கவனமா பாத்துப்பாங்க. கன்னி ராசிக்கு திருமண வாழ்க்கையில ஒரு சமநிலை ரொம்ப முக்கியம். இதனாலேயே இவங்க தம் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போவாங்க. துலாம் ராசியை பொறுத்தவரை அன்பு, பாசம், அப்புறம் உணர்ச்சிகள் எல்லாமே கொஞ்சம் அதிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில சுதந்திரம் ரொம்பவே முக்கியம். இப்போ கடைசி 4 ராசிகள் தனுஷ, மகரம், கும்பம், மீனம். இவங்கள பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க தன் துணையோட சேர்ந்து இலக்குகளை அடைய நினைப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்க ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களா அவங்க திருமண வாழ்க்கையில ஒரு தனித்துவத்தை விரும்புவாங்க. அதனால தன் துணைகிட்ட இருந்து உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கும்ப ராசிக்காரங்க ஆன்மீகமும் உணர்ச்சிகளும் கலந்த ஒரு கலவையா இருப்பாங்க. கடைசியா மீனம். கல்யாண வாழ்க்கையில இவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க. சரி, இப்போ எல்லா ராசியும் பார்த்துட்டோம். இந்த குணங்கள்லாம் உங்க வாழ்க்கையோட பொருந்துதா?